வணக்கம். க்ளீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பங்கை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 10:42 ஜூன் 22, 2026. பங்கு நல்ல வால்யூமோட நல்லா ஏறிட்டுருக்கு. சரி, இது என்னென்ன சார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள். எப்படின்னா, தினசரி அளவுகளில் இது தாண்டிடுச்சு. அதாவது சப்ளை ஜோனை தாண்டி விட்டது. தினசரி இதுன்னா என்னதுன்னா 796.15க்கும் 810.15க்கும் இடையில் உள்ள இதை தாண்டி விட்டது. இதை தாண்டிடுச்சு. இது டெய்லி ரெசிஸ்டன்ஸ், இதை தாண்டிடுச்சு. இது ஒரு அதிசயம். ரெண்டாவது, வார அளவில் 826 என்ற நிலையை கடக்காது என்று நினைத்திருந்த போது அதையும் கடந்து விட்டது. சரி, இப்போ தினசரி அளவில் எது வரையும் ஏறலாம், எது வரையும் இறங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ட்ரெண்டு சைடர். ஏறுச்சுன்னா 838.20 வரையும் போகலாம். இந்த நிலைகளில் செல்லிங் வர வாய்ப்புண்டு. அதே சமயம் இதை தாண்டக்கூடாது. சரி, இறங்கினால் 824 வரை இறங்கலாம், வாய்ப்புண்டு. அதே சமயம் இந்த நிலைகளில் வந்தால் வாங்கலாம். அதே சமயம் 810 உடைக்கக்கூடாது. இது தினசரி சாட்டுப்படி. சரி, இப்போ வார அளவில் என்ன டார்கெட் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, வார அளவுகளில் 797.50 அதை கிராஸ் பண்ணாது அப்படின்னு, அதாவது மாத அளவில் 797.50 இங்கே 796 போட்டிருக்கேன், 797.50ன்னு வச்சுக்கோங்களேன். இதை கடக்க வாய்ப்பில்லை. இறங்கினால் இதுவரை 722 வரை இறங்கி அப்புறம் 647 என்ற நிலைகளுக்கு இடையில் பையிங் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த 797 மந்த்லி லெவலில் கிராஸ் ஆயிடுச்சு. அதனால் இது எங்கே டார்கெட்னா, மந்த்லி வைஸ் பார்த்திங்கன்னா, இது 873 மற்றும் இந்த நிலைகளில் சென்றால் செல் ஆஃப் இருக்க வாய்ப்புண்டு. அதனால் இப்போதைக்கு மாத அளவில் 873 டார்கெட்டு. ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி அளவில் இறங்கினால் 824 வரை வரும். இந்த நிலைகளில் வந்தால் பெஸ்ட் பை. அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது. ஏறினால் இதுவரையும் போக வாய்ப்புண்டு. இந்த நிலைகளில் செல் ஆஃப் இருக்கலாம். இதை தாண்டக்கூடாது. இது தினசரி அளவில். அப்புறம் மாத அளவில் பார்த்திங்கன்னா இதுதான் 873. இந்த நிலைகளில் வந்தால் செல் ஆஃப் இருக்கலாம். 948 கிராஸ் செய்யக்கூடாது. அதனால் இப்போதைக்கு இந்த டார்கெட்டை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று இதை தாண்டினாலும் செம பையிங் இருக்கும். அதே சமயம் இங்கே வந்தாலும் பையிங் இருக்கும். ஆனால் இந்த நிலையை உடைக்கக்கூடாது. அதனால் நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த பங்கு என்ன தான் இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரர் பேஸ்ட் இன் பூனே, மகாராஷ்டிரா. இது க்ளீன் கேஷ் மாடல். இது எப்படின்னா, ஸ்ட்ரக்சரலி க்ளீன் கம்பெனி. பேலன்ஸ் ஷீட் ஹெல்த் எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜீரோ டெப்ட். அதாவது த கம்பெனி ஆப்ரேட்ஸ் வித் 0.00 debt to equity ratio, keeping it completely immune to high interest rate pressure.
அதாவது அதிக வட்டி விகித கலாச்சாரம் வந்தாலும் இது தாங்கக்கூடியது. கேட்டால் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.00%. கேபிட்டல் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROEங்கிறாங்கள, அது 15 to 21%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROC நியர் 20லேருந்து 29%. ஏர்னிங்ஸ் ரெக்கவரி, அதாவது ஃபுல் இயர் 2026 Q4 வந்து ஏர்னிங்ஸ் இந்த இது என்னன்னா ப்ராஃபிட் PAT 58 கோடியே 12 லட்சம், அதாவது 27% ஹை. இதே சீக்வஷன்லி ஓவர் த ப்ரீவியஸ் குவார்ட்டர். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். அதனால் இது கண்டிப்பாக ரீரேட்டிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை வச்சு தான் இந்த கம்பெனி ஏறுது. வர்த்தகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.